வணக்கம் நண்பர்களே. 2020 உலக கிண்ணத்தில் இரண்டாவது அணியின் முன்னோட்டம் இன்றைய நாள். கடந்த முறை நடப்பு சாம்பியனாக இருந்த இங்கிலாந்தின் முன்னோட்டம் முதலாவது முன்னோட்டமாக உங்களை வந்து சேர்ந்தது. எனவே இரண்டாம் இடத்தை பிடித்த பாகிஸ்தான் அணிதான் இன்றைய நாளில் வர வேண்டும். பாகிஸ்தானி அணியை பற்றிய முன்னோட்டத்தோடு உங்களை சந்திக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய ரசிகர் மட்டத்தை கொண்ட அணிகளில் ஒன்று இது. இப்படியான குவிக் பிராண்ட் கிரிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற விரைவாக ஆடக்கூடிய கிரிக்கெட் போட்டிகளுக்கு ஏற்ற வீரர்கள் பல பேரை உற்பத்தி செய்த நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான். இவர்களது துடுப்பாட்ட வீரர்கள் ஒரு பக்கம் அதிரடி, இன்னொரு பக்கம் இவருடைய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுக்கு உரித்தான சகோதரி வீரர்கள் பல பேரை உருவாக்கிய ஒரு அணி. உடனே எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியவர் 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்காக 2020 உலக கிண்ணத்தை வென்று கொடுத்ததில் மிக பெரும் அப்படியானவராக எங்களுக்கு உடனடியாக ஞாபகம் வரக்கூடிய ஒருவர் 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தான் 2020 உலக கிண்ணத்தை வென்ற வேளையில் அதற்கு பெரும் பங்காற்றிய பூம் ஷஹீத் அப்ரிடி. இம்முறையும் பாகிஸ்தான் அவ்வாறுதான். சுழல் பந்து வீசக்கூடிய சகோதரி வீரர்கள் பல பேர், அதிரடியான வேகப்பந்து வீச்சு வரிசை, கலக்கலான துடுப்பாட்டு வரிசை என்று ஒரு பலம் பொருந்திய அணியோடு மேற்கிந்திய தீவுகள் அமெரிக்கா நோக்கி பயணித்திருக்கிறது. ஆனால் இந்த அணியை வெடி தோற்றத்தில் பார்க்கும்போது பலமான அணியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய உட்பூசல்கள், அதுபோல பிளவை தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள், பூசி மெழுக முடியாத அளவுக்கு ஒரு சில பலவீனமான விடயங்கள் என்று இந்த அணி ஒரு சில விடைகளில் அதிக நம்பிக்கை தருவதாகவும் சில விடைகளில் நம்பிக்கை இனம் கொண்ட அணியாகவும் இருக்கிறது. அண்மை காலமாக இந்த பாகிஸ்தான் அணி சந்தித்து வருகின்ற தோல்விகளும் காண்பிக்கின்ற விடயம் அதுதான். தலைமைத்துவ மாற்றம், அதுபோல அணிக்குள்ளே பெரிய அளவில் ஒற்றுமை இன்னும் தெரியாமல் இருப்பது, உபதலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ளாத ஷஹீன் அப்ரிடி, உபதலைவர் இல்லாமல் செல்கின்ற பாகிஸ்தான் அணி, பாபர் அசாமின் துடுப்பாட்ட இடம் இன்னும் கேள்விக்குறியாக இருப்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இமான் வசீம், முகமது ஆமீர் போன்ற பல மூத்த வீரர்களை நீண்ட காலத்துக்கு பிறகு பாகிஸ்தான் அணி அணிக்குள்ளே உள்வாங்குகிறது. அதுபோல தங்களது அணியை சரியான கட்டமைப்பிலே கொண்டு செல்வதற்கு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகம் ஒன்றை உருவாக்கி பயிற்றுவிப்பாளர் கட்டமைப்பில் கேரி கிர்சன், அசார் மெஹமூட் உட்பட வஹாப் ரியாஸ், முகமது யூசுப் போன்ற வீரர்களும் தலையிடும் ஒரு முன்னாள் வீரர்களையும் கொண்ட ஒரு குழாமை உருவாக்கி பத்திரமாக அனுப்பி வைத்திருக்கிறது. நட்சத்திர வீரர்கள் இருக்கின்றனர். ஆனால் இந்த அணியில் எங்கேயோ ஒரு சின்ன குறைபாடு இருப்பதாக தெரிவதுதான் பாகிஸ்தானின் மிக தீவிரமான ரசிகர்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விடயம். பாபர் அசாம் மீண்டும் தலைவராக பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகும் இந்த அணியின் அண்மைக்கால தொடர்ச்சியான தோல்விகளின் தடுமாற்றம் இந்த அணியின் மீது பெரிய அளவில் நம்பிக்கை வைப்பதாக அமைந்திருக்கவில்லை. ஆனால் இது பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒரு சிலர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். எப்போதெல்லாம் பாகிஸ்தான் இப்படி தளம்ப நிலையில், தடமாறுகின்ற நிலையில் ஐசிசி தொடர்களுக்கு செல்கிறதோ அப்போதெல்லாம் கிண்ணத்தோடு திரும்பி வந்திருக்கிறது. 92ஆம் ஆண்டு உலக கிண்ணம் ஒரு நல்ல உதாரணம், 2009ஆம் ஆண்டு T20 உலக கிண்ணம் ஒரு நல்ல உதாரணம், அதுபோல இடைநடுவே அவர்கள் வென்ற சாம்பியன்ஸ் டிராபியும் சஃப்ராஸ் அகமதின் தலைமையிலே மிகச்சிறந்த உதாரணமாக நாங்கள் இங்கே சொல்லக்கூடியது. ஆனால் இப்போது இருக்கிற நிலை அவ்வாறானதல்ல. எங்கேயாவது ஒரு சின்ன பிழை எங்களது பெரிய அணிகளை கவர்த்துவிடும். பாகிஸ்தான் அண்மை காலமாக ஆடி வந்த தொடர்களில் நியூசிலாந்தின் பெரிய அளவு முக்கியமில்லாத வீரர்களோடு சென்று நியூசிலாந்து அணி பாகிஸ்தானிலே வைத்து வென்று திரும்பியது. அயர்லாந்து அணிக்கு எதிரான தோல்வி, இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2020 சர்வதேச தோல்வி என்று சொல்லி தடுமாற்றகரமான ஒரு நிலையிலேயே பெரிய அளவு திருப்தி இல்லாத ஆயத்தங்களோடு பாகிஸ்தான் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவில் நோக்கி பயணிக்கிறது. முதலில் பாகிஸ்தானின் 2020 உலகக்கிண்ண வரலாற்றை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தார். 2007ஆம் ஆண்டு முதலாவது 2020 உலகக்கிண்ணத்தில் இறுதி நேரத்தில் தோல்வி, வெறும் 5 ஓட்டங்களால் தோற்று போன அந்த தோல்வி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரும் மன உடைவை கொடுத்திருக்கும். மிஸ்பாஹ் உல் ஹக்கின் கடைசி அந்த ஷாட் இன்று வரை பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மனதிலே காயத்தை தரக்கூடிய ஒன்று. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வைத்து லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் இடம்பெற்ற 2வது 2020 உலகக்கிண்ண இறுதியில் பாகிஸ்தான் மிக இலகுவாக இலங்கையை வீழ்த்தி தன்னுடைய முதலாவது 2020 உலகக்கிண்ணத்தை கைப்பற்றிக் கொண்டது. அதற்கு பிறகு பாகிஸ்தான் தொடர்ச்சியாக போராடி வந்திருந்தாலும் கடந்த 2022 2020 உலகக்கிண்ணம் போல அவர்களுக்கு வாய்ப்பான ஒரு கிண்ணம் அமைந்திருக்கவில்லை. ஆனால் அவ்வளவு சிறப்பாக ஆடி வந்த பாகிஸ்தான் இறுதிப் போட்டியில் மெல்பர்ன் மைதானத்தில் வைத்து இங்கிலாந்திடம் 5 விக்கெட்டுகளால் தோற்று போனது பெரிய அளவு போராட்டத்தை இறுதிப் போட்டியில் வழங்கவில்லை என்ற விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு தடவை கிண்ணத்தை வென்றிருக்கின்ற பாகிஸ்தான் அணி பெரிய அளவில் 2020 உலக கிண்ண போட்டிகளில் மோசமான பெறுவர்களை காண்பிக்கவில்லை என்பது அவர்களது ரசிகர்களுக்கு ஆறுதலான விடயம். தொடர்ச்சியாக முதல் 4 2020 உலக கிண்ணங்களிலும் அரையிறுதி எட்டி பார்த்த ஒரே அணியாக பாகிஸ்தான் விளங்கியது. 2007ஆம் ஆண்டு 2ஆம் இடம், 2009ஆம் ஆண்டு சாம்பியன், 2010ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவில் இடம்பெற்ற தொடரின் போது அரையிறுதியை எட்டி பார்த்தது. 2012ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ணத்திலும் பாகிஸ்தான் அரையிறுதி வரை வந்தது. அடுத்த 2 தொடர்களும் பங்களாதேஷிலும் இந்தியாவிலும் இடம்பெற்ற வேளையில் 2ஆம் சுற்றோடு வெளியேறியது பாகிஸ்தான்.
மீண்டும் பாகிஸ்தானின் பொற்காலம் ஆரம்பித்தது. 2021 ஐக்கிய அரபு அமீரகத்திலே இடம்பெற்ற தொடரின் போது அரையிறுதி, இங்கிலாந்தில் இடம்பெற்ற தொடரின் போது 2ஆம் இடத்தை பிடித்தது. இறுதிப் போட்டியில் வந்து தோற்றுப்போம். இந்த பாகிஸ்தான் அணியின் 2020 உலகக்கிண்ண பெறுபவர்களை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகச்சிறப்பான முறையில் அவர்கள் ஆடி அவர்களுடைய வெற்றி சதவீதத்தை இதுவரைக்கும் 60.63 வைத்திருக்கின்றார். ஆடிய 47 போட்டிகளில் 28 போட்டிகளில் வெற்றி, 18 போட்டிகளில் தோல்வி. இம்முறை பாகிஸ்தான் அடங்கி இருக்கின்ற பிரிவை நாங்கள் எடுத்து பார்த்தால் மிகச் சிக்கலான ஒரு பிரிவு, பிரிவு ஏ. இந்தியா, பாகிஸ்தான், கனடா, அமெரிக்கா மற்றும் அயர்லாந்து ஆகிய அணிகள். இந்த 5 அணிகளுமே மிகச்சிறப்பு ஆடக்கூடியவை. சரி, கனடா அணியை நாங்கள் கொஞ்சம் தள்ளி வைத்தாலும் கனடாவும் அமெரிக்காவும் அண்மையில் மோதிய தொடரும் போது 2 அணிகளும் வெறுவெறுப்பாக மோதுகின்றன. அமெரிக்காவை நாங்கள் இப்பொழுது ஓரளவு பலமான அணியாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது 2 காரணங்களுக்காக. ஒன்று, பங்களாதேஷை வீழ்த்தியது மட்டுமல்ல, இரண்டாவது அவர்களது மைதானங்களில் போட்டிகள் இடம்பெறுகின்றன. இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் வந்த பல வீரர்கள் தான் அந்த அணியில் மிக முக்கியமான இடம் பிடித்தவர்களாக இருக்கின்றனர். அதுவும் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் முதல் தர போட்டிகளில் ஆடிய அனுபவம், லிஸ்டே போட்டிகளில் ஆடிய அனுபவம் அவர்களுக்கு சேர்ந்தே இருக்கிறது. எனவே அந்த அனுபவம் அவர்களுக்கு இந்த பெரிய அணிகளுக்கு எதிராக கை கொடுக்கும். கனடா அணிக்காக ஆடிய நிதிஷ்குமார், நியூசிலாந்து அணிக்காக ஆடிய கோரி ஆண்டர்சன் போன்ற வீரர்களும் அந்த அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். எனவே சின்ன அணிகள் என்று ஒதுக்கி விட முடியாது. பாகிஸ்தான், இந்தியா என்ற 2 பரம வயிறுகளுக்கு இடையிலான மோதலையை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே ஆடுகளத்தின் தன்மை மற்றும் இதர விடயங்களை வைத்து பார்க்கும்போது இந்த பாகிஸ்தான் அணி 2ஆம் சுற்றுக்கு செல்வது அவர்களது அனுபவத்தை வைத்துக் கொண்டும் நீண்ட காலமாக ஆடிய சர்வதேச அனுபவத்தோடும் சேர்த்து 2ஆம் சுற்றுக்கு செல்லலாம் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதைத் தொடர்ந்து அடுத்த கட்டங்களுக்கு செல்வது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்களுடைய மிக திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதால் அமைய வேண்டும். ஜூன் 9ஆம் தேதி அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற பாகிஸ்தான், இந்திய அணிகளுக்கு இடையிலான நியூயார்க் ஆட்டத்துக்கு முதலே பாகிஸ்தான் தன்னுடைய 2020 உலகக்கிண்ணத்தில் முதலாவது போட்டியை ஆரம்பிக்கிறது. பாகிஸ்தானின் முதலாவது போட்டி இடம்பெறவிருக்கிறது. ஜூன் 9 அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற பாகிஸ்தான், இந்திய அணிகளுக்கு இடையிலான உலகமே எதிர்பார்த்திருக்கின்ற பரம வைரிகளுக்கான ஆட்டம் நியூயார்க் மைதானத்தில் இடம்பெறும் முதலே பாகிஸ்தானின் முதலாவது போட்டி டலாஸ் மைதானத்தில் போட்டிகளை நடத்துகின்ற ஹோஸ்டான ஐக்கிய அமெரிக்காவுக்கு எதிராக ஆரம்பிக்கிறது. அதைத் தொடர்ந்து ஜூன் 11ஆம் தேதி கனடா அணியை சந்திக்கிறது. மீண்டும் நியூயார்க் மைதானத்தில் பாகிஸ்தானின் போட்டி இடம்பெறப் போகிறது. அதற்கு பிறகு பாகிஸ்தான் ஆடுகின்ற முதலாம் சுற்றின் இறுதி ஆட்டமாக இடம்பெறப் போகின்ற போட்டி அயர்லாந்து அணிக்கு எதிராக இடம்பெறப் போகிறது லோர்ட் ஹில் மைதானத்தில். அயர்லாந்து அணிக்கு எதிராக பாகிஸ்தானின் அண்மைக்கால மோதல்கள் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியிலான ICC கிண்ண மோதல்களும் அவ்வளவு ஆரோக்கியமானதாக அமைந்திருக்கவில்லை என்பதும் கவனிக்கக்கூடிய. மீண்டும் ஒரு தென்னாப்பிரிக்க பயிற்சியாளர் கேரி கிர்ஸ்டன் பாகிஸ்தானோடு சேர்ந்து பயணிக்கிறார். பாகிஸ்தானின் அணியை எடுத்து பார்த்தால் அணித்தலைவர் பாபர் அசாமோடு சேர்த்து துடுப்பாட்ட வரிசை பரமான ஒரு துடுப்பாட்ட அணியை கொண்டு செல்கின்றனர். பாபர் அசாம், அசாம் கான், ஃபக்கர் ஜமான், இப்திகார் அகமது, முகமது ரிஸ்வான், சாயிமாயும், உஸ்மான் கான் என்று சொல்லி அவர்களது துடுப்பாட்ட வீரர்கள் மிகச்சிறந்த உறுதியான ஒரு வரிசையை கொண்டவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அண்மை காலமாக பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளில் மிகச்சிறப்பு ஆடியதன் மூலமாக அசாம் கானும் உஸ்மான் கானும் தங்களுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள சாயிமாயும் 22 வயதிலே இந்த 2020 போட்டிகளுக்கு வந்து வார்த்தெடுக்கப்பட்ட பல்வேறு விதமான ஷாட்களை ஆடக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். ஆனால் நம்பிக்கை வைக்க முடியாது. திடீரென்று அவர் சில நேரங்களில் சொதப்பி விடுகிறார், சில நேரங்களில் அதிரடி ஆட்டம், யாரும் எதிர்பாராத ஆட்டங்களை வெளிப்படுத்துகிறார். இப்திகார் அகமதிடம் இருந்து பினிஷிங் வேலையும் அதுபோல ஃபக்கர் ஜமானிடம் இருந்து மத்திய வரிசைக்கான ஊட்டங்களையும் பாகிஸ்தான் எதிர்பார்த்திருக்கிறது. முகமது ரிஸ்வான், சயீம் அய்யூப் ஆகியோரது ஆரம்ப துடுப்பாட்டு மட்டுமல்ல, 3ஆம் இலக்கத்தில் இப்போது தன்னை ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக இருந்த 3ஆம் இலக்கத்துக்கு கூட வருகிற பாபர் அசாமிடம் இருந்தும் கணிசமான ஊட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த துடுப்பாட்டு வரிசையை பேரளவில் பார்க்கும்போது மிகச்சிறந்த துடுப்பாட்டு வரிசையாக இருக்கும் போதும் அவர்கள் தடுமாறுகின்ற வேளையில் என்னடா இது இப்படி மோசமான அணியாக இருக்கிறது என்றும் என்ன தோன்றுகிறது. இம்முறை 2 சகோதர வீரர்களோடு பாகிஸ்தான் களமிறங்கினாலும் அந்த 2 பேரும் அனைத்து போட்டிகளிலும் ஆடக்கூடியவர்கள் என்று சொல்லி தருகிறது. இமான் வசீம், ஷடாப் கான். இமான் வசீம் நீண்ட காலத்துக்கு பிறகு பாகிஸ்தான் அணியில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் அவருடைய முழுமையான திறமை புதிய பந்திலே ஆரம்ப ஓவர்களை வீசுவது, பவர் பிளேக்குள்ளே ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது, அதை அண்மை காலமாக பாகிஸ்தான் பயன்படுத்துவதாக இல்லை. அதற்கு காரணம் அவர்களிடம் செறிந்து போயிருக்கின்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் என்று சொன்னால் மிக இல்லை. இம்முறை பாகிஸ்தான் அடுக்கடுக்காக பல பந்து வீச்சாளர்களை கொண்டு செல்கிறது. 6 பந்து வீச்சாளர்களில் ஒருவர் சுழல் பந்து வீச்சாளர் அப்ரர் அகமது, மற்ற 5 பேருமே மிகச்சிறப்பான வேக பந்து வீச்சாளர்களாக இருக்கின்றனர். முகமது அமீர், ஷைன் ஷாஃப்ரிடி, நசீம் ஷா, ஹரிஸ் ராஃப், இந்த 4 பேரும் சேர்ந்து ஆட முடியாத சூழலை பாகிஸ்தானுக்கு துரதிர்ஷ்டமானது. ஆனால் ஆடுகளத்தின் தன்மை அவர்களுக்கு உதவினால் இவர்கள் 4 பேரில் ஒருவர் சகோதர வீரராக பரிணமிக்கக்கூடியதாக இருந்தால் இந்த பந்து வீச்சு வரிசை உலகத்தரம் வாய்ந்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. இந்த பந்து வீச்சு வரிசை உலகத்தரம் வாய்ந்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அப்ரா அகமதின் சுழல் பந்து வீச்சும் அபாஸ் அஃப்ரடியின் மேலதிக வேக பந்து வீச்சும் கூட அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. அணியை பார்க்கும்போது மிகச்சிறந்த அணியாக விளங்குகிறது இல்லையா? இதிலே 11 வரை எவ்வாறு தெரிவு செய்வது என்பது தேர்வாளர்களுக்கு மிக பெரும் குழப்பமாக இருக்கு. ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப வீரர்களை தெரிவு செய்வதாக இருந்தாலும் பாகிஸ்தான் இப்போதைய 2020 சர்வதேச போட்டிகளில் அதிகமாக விரும்பப்படுகின்ற 6 பிரதான பந்து வீச்சாளர்களோடு தாராளமாக களமிறங்கலாம்.
இதில் அப்ரர் அகமதுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா தெரியாது. அவர் கூட லெக் பிரேக் கூகுளி வீசுகின்ற அண்மை காலத்தில் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர். தங்களுடைய துடுப்பாட்ட வரிசையை எவ்வாறு கட்டி அமைக்கின்றார்கள், இப்திகார் அகமதுக்கும் பந்து வீச வாய்ப்பு வழங்கப்படுமா என்பதை குறித்து தான் அடுத்த 2 சகோதர வீரர்களையும் 4 வேக பந்து வீச்சாளர்களையும் பயன்படுத்துவதா, இல்லாவிட்டால் ஒரு வேக பந்து வீச்சாளரை குறைத்துக் கொண்டு பாகிஸ்தான் ஆடுவதா என்பதை பாகிஸ்தான் தீர்மானிக்கும். இந்த அணியில் 3 முக்கியமான நட்சத்திர வீரர்களை கருதினால், ஒன்று பாபர் அசாம். அவரது துடுப்பிலிருந்து வரக்கூடிய ஓட்டங்கள் தான் பாகிஸ்தானின் அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கும். குறிப்பாக இந்தியாவும் ஒரே பிரிவிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதால் தானாகவே ஒரு விதமான அழுத்தம் இந்த பிரிவினை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 2 அணிகளுமே குறிப்பிடவில்லை, இது ஜஸ்ட் அனதர் கேம், இன்னும் ஒரு போட்டி. நாங்கள் இந்த போட்டிகளை அவ்வளவு பெரிதாக கருதுவதில்லை என்று கருதினாலும் எப்படியும் அந்த பரம வைரித்தனம், அதுவும் அமெரிக்கா போன்ற இடத்தில், அதுவும் இந்திய பாகிஸ்தானிய வம்சாவளியினர் இப்போது செறிந்து வாழ்கின்ற இன்னும் ஒரு நாட்டிலே போட்டி இடம்பெறுவதால் தானாக ஒரு விதமான பரபரப்பு தன்மை அந்த போட்டியிலே ஏற்பட்டுள்ளது. எனவே அதை தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை பாபர் அசாமின் துடுப்பின் மூலமாக வரப்போகிற ஓட்டங்களில் இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் ஷஹீன் ஷாஃப்ரிடியின் ஆரம்ப ஓவர்கள். முகமது அமீர் அனுபவம் வாய்ந்த ஒருவர் மீண்டும் பாகிஸ்தான் அணியில் நீண்ட காலத்துக்கு பிறகு வந்திருக்கின்றார் என்ற எதிர்பார்ப்பு அவர் மீது இருந்தாலும் ஷஹீன் ஷாஃப்ரிடி தான் அவர்களது நம்பர் 1 ஸ்ட்ரைக் போர்டு. அவர் மூலமாக கிடைக்க போகின்ற விக்கெட்டுகள் மிக முக்கியமானவை, குறிப்பாக பவர் பிளே ஓவர்கள். 3வது முக்கியமானவராக பாகிஸ்தான் விரும்பியோ விரும்பாமலோ ஷடாப் கானை நம்பி இருக்க வேண்டி இருக்கிறது. காரணம், இமான் வசீம் நீண்ட காலத்துக்கு பிறகு அணிக்குள்ளே வரக்கூடிய ஒருவர். அவரது துடுப்பாட்டமும் முக்கியமானது, பந்து வீச்சும் கலக்கல். ஆனால் ஷடாப் கான் அவரை விட அதிரடியாக ஆடக்கூடிய ஒருவராக, புளோட்டிங் ரோலில் பல்வேறு இடங்களில் துடுப்பாட பயன்படுத்தக்கூடிய ஒருவராக இருப்பார். அவரிடமிருந்து கிடைக்க போகின்ற ஓட்டங்களும் அவரிடமிருந்து வரப்போகின்ற ஓவர்கள் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகின்ற ஓட்டங்கள், விக்கெட்டுகள் எடுக்காவிட்டாலும் ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது மிக பிரதானமானது. அங்கே அவர் தவறவிடும் இடத்தில் அது பாகிஸ்தானை பாதிக்கும். இந்த பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் முழுமையான பலம் பொருந்திய அணி, T20 உலகக்கடத்தை வெல்லக்கூடிய அணி போல எங்களுக்கு தெரிந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த அணி 2ஆம் சுற்றுக்கு செல்லும் அரையிறுதி என்பது நிச்சயமாக தடுமாற்றகரமான ஒன்றாக இருக்கும். அதற்கு இம்முறை T20 உலகக்கிட போட்டியில் வழங்கப்பட்ட இந்த சீடிங் நடைமுறையும் 2ஆம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற அணிகள் அடுத்து மோத போகின்ற சூப்பர் 8 சுற்றின் நடைமுறையும் ஒரு முக்கியமான காரணம் என்று கருதுகிறேன். காரணம், ஏற்கனவே ப்ரீ சீடன், அதாவது தொடர் ஆரம்பிக்கும் முதலே ஒவ்வொரு அணிகளுக்கும் A1 A2 என்று தரநிலை வழங்கப்பட்டு விட்டது. பாகிஸ்தான் தாங்கள் ஆடுகின்ற 4 போட்டிகளிலும் வென்று இந்தியாவையும் வென்று இந்த பிரிவையில் 1ஆம் இடத்தை பிடித்தாலும் பாகிஸ்தான் A1 அல்ல, பாகிஸ்தானுக்கு A2 தான் வழங்கப்படுகிறது. இந்தியா தான் தரநிலையில் A1. இதை பொறுத்தான் பிரிவு B-யிலே இங்கிலாந்துக்கு A1 வழங்கப்படுகிறது, பிரிவு D-யிலே தென்னாப்பிரிக்காவுக்கு A1. இதை பொறுத்தான் பிரிவு B-யிலே B1 இங்கிலாந்துக்கு, B2 ஆஸ்திரேலியாவுக்கு. ஆஸ்திரேலியா 4 போட்டிகளை வென்றாலும் ஆஸ்திரேலியாவுக்கு B1 வராது. பிரிவு D-யில் கூட தென்னாப்பிரிக்காவுக்கு தான் D1, இலங்கைக்கு D2. அந்த இடத்துல தென்னாப்பிரிக்காவுக்கு பதிலாக பங்களாதேஷ் வந்தால் பங்களாதேஷுக்கு D1 வரும். எனவே அடுத்த சுற்று ஆட்டங்களை பொறுத்தவரையில் A1 B2 C1 D2 என்று ஆடப்படும் போது ஒரு பக்கம் இந்தியா, ஆஸ்திரேலியா, C1-லே நியூசிலாந்து, D2-விலே இலங்கை ஆகியன ஒரே பிரிவிலே ஆடக்கூடும். இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார். மறுபக்கம் A2 B1 C2 D1 என்று எடுத்துக்கொண்டால் அதிலே பாகிஸ்தான் வரப்போகிறது, இங்கிலாந்து வரப்போகிறது, C2-ஆக மேற்கிந்திய தீவுகள், D1-ஆக தென்னாப்பிரிக்கா அல்லது பங்களாதேஷ். எனவே நிச்சயமாக ஒரு இறுக்கமான மோதலாக 2ஆம் சுற்று மோதல் அமைகின்ற நேரத்தில் 2ஆம் சுற்றிலிருந்து அரையிறுதிக்கு செல்கின்ற வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த ப்ரீ சீட தரநிலையானது மிக முக்கியமான விடயமாக அமைய போகுது. இதை பற்றி பல்வேறு சர்ச்சைகளும் இப்பொழுது கிளப்பப்பட்டுகின்றன. ஆனால் ICC ஏற்கனவே இதன்படிதான் நடக்கும் என்று இப்போது சொல்லியிருப்பதன் காரணமாக நிச்சயமாக இது ஏதோ ஒரு விதத்தில் சில அணிகளுக்கான தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பது உறுதி. இந்த பாகிஸ்தான் அணி உண்மையில் வேர்ல்ட் பீட்டர்ஸ், அதாவது உலகத்தில் எல்லா அணிகளையும் அசத்தக்கூடிய ஒரு அணி. ஆனால் அவர்களது தடுமாற்றம் அவர்களுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைகள் மூலமாக உருவாகக்கூடியது. இன்னமும் பாகிஸ்தானில் தீர்க்கப்படாத ஒற்றுமையினம் காணப்படுகின்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கும்போது அதை தீர்த்து கொண்டு அவர்கள் ஆடினால் அவர்கள் அசத்தலான ஆட்டம் ஒன்றை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற நிலையிலும் இனி அவர்கள் ஆடப்போகின்ற ஃபார்ம் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி தெரியாத நிலையிலும் அண்மைக்கால ஆட்டங்கள், அண்மைக்கால கடைசியாக இடம்பெற்ற 3 தொடர்களை வைத்து பார்க்கும்போது இந்த அணி 2ஆம் சுற்று செல்வது உறுதி. நிச்சயமாக என்னதான் இருந்தாலும் அயர்லாந்து, கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற அணிகளை பாகிஸ்தான் தாண்டிவிடும். 2ஆம் சுற்றிலிருந்து அரையிறுதி செல்வது இப்போதைக்கு சந்தேகமான விடயமாகவே இருக்கும். பார்த்திருப்போம். இந்த காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் இந்த முன்னோட்டங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். நீங்கள் ஊகிக்கின்ற அணிகள் எந்தெந்த இடங்களை பெறும், எந்தெந்த சுற்றுகளை தாண்டும், இல்லாவிட்டால் கிண்ணத்தை வெல்லமா என்ற விடயத்தையும் நீங்கள் குறிப்பிட்டு காட்டலாம்.